அவள் பார்த்து பார்த்தாயா மந்திரைக்குள்ளே கரத்தொட்டு எடுத்து அகோல் உறுத்தினாயோ சந்திரசேகர் ஜெமிலாவதி சந்திரசேகர் நாயனாராக போக்குவரத்து இவள் பாதத்தை பார்த்தாயா சேற்றில் நடனத்தை கலைப்பறித்ததால் சேராக சேர்த்து புண்ணா காய்ச்சலிக்கிறது எனக்கு வச்சா இவ பேரு இவள் சாதா செல்ல கிடையாது இவள் சத்திக்கால் சேத்திக்கால் செல்லி இந்த செல்லியம்மனுக்கு மற்றொரு பெயர் சேத்திக்கால் செல்லியன் சந்திரசேகர் நாயனார் சூடப்பட்டது பாவர் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும். இந்த சேத்திக்கால் செல்லியம்மன் திருவிழா மிக சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருவத்தூர் அடுத்த மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் ஆண்டுதோறும் இடைவிடாத திருவிழா சேத்திக்கால் செல்லியம்மன் திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். நேரடியா பாத்துக்கிறதுனால தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராத கட்டி காப்பாத்துறாங்க. காலையில இருந்த உடனே முதல் பால் கண்ணி குட்டுக்கத்தான் கொடுப்போம். ஆரோக்கிய மில்க் நமது ஊரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தயிர் போட்டு பேஞ்சு அடிச்சா ருசியாக இருக்கும். 5 மணி தானே வரும் நெருங்கி வரணும். ஆமா இவன் முதல் பால் கழுவுட்டி கொடுப்பான். நம்மளா எழுந்த நாய்க்குட்டி பூனை குட்டி கொடுப்போம். என்ன பிரச்சனை முடியலையா? செத்துரு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. செத்துருன்ற வேசாரத்துக்கு நிறைய பேர் வந்து ஏன் வேசாரத்துக்கு ஆள் இருக்காங்களா? எல்லாரும் வரோம். யாரு அது? நானே வரேன். ஆமா அப்படியா? ஆமா பபுனாசு விட்டுலான்னு எத்தனை வருஷமா நம்மளும் வாங்கி எடுத்து நம்ம கும்பிடுறதுல எல்லாரையும். அப்படியா? முதல்ல யாரை கும்பிடுவேன்? எல்லாரையும் கும்பிட வேண்டியதுதான். அப்படியா? பண்ணவர் கொஞ்சம் கும்பிடணும். என்ன பிரச்சனை? கைத்த தூக்கு மேல அடி வைத்து கத்தி கத்தி சாமியா பலர் வச்சிருவேன். தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்குதுங்க. தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கிறது. ஆமா மருந்து சொல்லுங்கள் சார். செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரை புத்தி எனக்கு தெரியும். என்னடா ஏன் மணி வரந்தா நேரம் அறுத்து தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். சுமந்திரிக்கிற பெண்ணை வெறுத்தால் கண்முன்னே தோன்றி கொடுத்து மனசில் இந்த திருவிழா வார்த்தை கேட்டு என் மனைவி செஞ்சிருப்பாள். எங்கடி சாப்பாடு செய்ய முடியாது. உனக்கு நடைமுறை விடுத்து இந்த கல்லுக்கு மஞ்சளும் குங்கும தீபாரதனை செய்தனே. அப்படி என்றால் இது தெய்வமா? இது தெய்வமா கிடையாது. இது வெறும் கல்லு. பாருங்க, மிக கடுமையான காட்சி. 3 செங்கல் 3 தேங்காய் உடைச்சுக்காருன்னா இந்த தம்பி எதிர்னு கேரளா மாநிலத்தில் சித்துவேலிய மந்திரத்திலே
சித்து வேலையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் கந்தன் கார்கோட நாடகத்துல மோடி இருப்பதுலாம் அந்த தம்பிக்கு தான் தெரியும். திரும்ப ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் முடிச்சுக்காரு, பிஏ பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல படித்த பிள்ளை. நாங்கள் நிறைய முறை கேட்பேன், நாடகத்தில் இருக்கணும். இல்லைனா நான் எவ்வளோ படித்தாலும் இந்த நாடகத்தோடு மறக்க மாட்டேன். இப்படிப்பட்ட கடுமையான காட்சி செய்து அவருக்கு எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா? நன்றி நன்றிங்க. இப்படிப்பட்ட கடுமையான காட்சி செய்த கோட்டுமண்டி சேர்ந்த எழிலரசன் அவர்களை பாராட்டி இன்னும் மரக்குணம் கிராமம் சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் ரூபாய் 100 வாழ்த்திருக்கிறார்கள். அந்த அன்புணர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். செங்காலு 3 தேங்காய் வச்சா அவனுக்கு குத்துறான் துட்டு உங்கள அடி வர ஒரு அக்காஜின்னு ஒரு 10 ரூபாய் எவ்வளவு வேணா என்ன அடிக்கிற ரொம்ப சிலிடா இது தெரியாது போச்சுடா முதல்ல இவன் கையால சாப்பாடு செஞ்சு போட்டு அக்காஜி முண்டை அதை நம்ம சாப்பிட்டு விச வச்சு சா வச்சிருவோம். ஆகினால் வேண்டாம். ஆமா. அடுத்து என்ன செய்ய தெரியுமா? ஒரு அழைப்பிலே பக்தர் கூட்டம் அனைவரும் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தாலிகட்டே கணவன் நன்றாக இருக்க வேண்டும், மகன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், திருமணத்தர நீங்க குழந்தை வர வேண்டி எத்தனை வேண்டுதலுக்காக உனது ஆலயத்துடைய வரவேற்பு நின்று மடியேற்று மறிக்கலைக்கு பெறுகிறார். வேண்டுதல் என்ற பெயரில் செல்லியம்மா உங்ககிட்ட மடியேந்து வராம்மா. உங்ககிட்ட கிடைச்சது 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 10 மடிக்கானிங்க நீங்க போட்டீங்கன்னா எந்த குறைந்தாலும் நீங்க வருமா. ஐயா எல்லாருமே போடுங்க, அம்மா எல்லாருமே போடுங்க. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே. விதி வேண்டும் ஏழைக்கு, அதி வேண்டும் பிள்ளைக்கு, காயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீருற்று ஊரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நலம் காண வர வேண்டுமே, உந்தன் வர வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்க வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்க வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளைக்கு நாள் ஓங்க வர வேண்டும், உந்தம் வர வேண்டுமே. முருகா நீ வர வேண்டுமே, நீ வர வேண்டுமே, இது வர வேண்டுமே. அச்சங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் மீ
சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா செங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையில் சோரதா கொண்டேன் உண்டம் மீது ஈஸ்வரன் மைந்தா பச்சை வண்ண பரந்தாமன் மகிழ் செல்வா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா பார்வதியாளகமகள் பாலகனேவா ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா பார்வதியாளகமகளும் பாலகனேவா எரிமேலி வீற்றிருக்கும் இறைவனேவா தர்மஞான சாசாமி மகிழ்வுடனேவா தர்மஞான சாசாமி மகிழ்வுடனேவா மறை தேடும் சபரிமலை மன்னவனேவா மறை தீர்க்கும் குளத்து கொடை பாலகனேவா மறை தேடும் சபரிமலை மன்னவனேவா மறை தீர்க்கும் குளத்து கொடை பாலகனேவா மன்னவனே மணிகண்டன் மகிழ்வுடனேவா புலி மேல் காட்சி தரும் வள்ளலேனிவா புலி மேல் காட்சி தரும் வள்ளலேனிவா தேவர்களும் உடைப்பணிய காந்தமலையிலே அவளுடன் காட்சி தந்தாய் ஜோதி உருவிலே தேவர்களும் உடைப்பணிய காந்தமலையிலே அவளுடன் காட்சி தந்தாய் ஜோதி உருவிலே அவளனை கண்ணார கண்டோம் உன் ஜோதிதனை யாவார உனை அடைத்தோம் சாமியே சரணமையப்பா சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா செங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையில் சோதரா செக்குண்டேன் உண்டு மீது ஈஸ்வரன் மைந்தா பச்சை வண்ண பரந்தாமன் மகிழ் செல்வா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா ஏய் கணக்கு அரேரா யாரா டேய் ஐடு என்னடா வடே குலமையா ஆடா டேய் யாரா டேய் முடிச்சுட்டு வாரியா டேய் வாங்கி காணிக்கை வாங்கி உலகாலும் நாயகி செல்லி வத்தியா இந்த பாவர் மக்களத்திலே சென்று மடியேந்தி வடிகானையை வருகிற காட்சியை வாங்கும்போது இப்பதானா என் மனசு முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன் கால்வாசி கிணறு தாங்குது என்னதுடா மேல போத்து சொல்றேங்க ஒரு வேலை இடம் வாங்க 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 குர்ரா சில்லறைய குர்ரா உலகால நாய் செல்லியாகப்பட்டவள் இந்த மாமரத்திலே மடியேந்து மடிகணிக்கப்பட்டாய் அடுத்து என்ன சொல்லுமா என் மனைவர் இருந்தா நேரம் என்னை கேட்டு முத்து கொடுத்திய காமத்தை தீர்த்து வைத்திருப்பார் என் மனைவில்லா குறையா தீர்த்து வைக்கணும் நீதான் தீர்த்து வைக்கணும் கட்டு எடுத்து வந்து ஆசித்து அதற்கு நீ கட்டுப்பட்டுள்ள என்பதை மறந்து விடாதே சந்திரசேகர் நயினார் செல்லே உன்னை கட்டி பிடித்து முத்துவனுடைய காமாசி நான் தீர்க்க வேண்டுமா? ஆமா உன்னை கட்டி பிடித்து முத்துவனுடைய காமாசி நான் தீர்ப்பேன். ஆனா இப்போது முடியாது. என்னையா கதியாகுதியா கேட்டனைத்து முத்தோடுத்து காமாசி தீர்த்து வைக்க ஆனால் இப்போது முடியாது என்று மறைக்கிறாயே ஏன் என்னடி காரணம் இப்போது எந்த இடத்திலே இருக்கின்றேன்? எப்படி இருக்கிறாய் அது விடாயா இருக்கின்றேன். உலகாலும் நாயகி பார்வைகளுக்கெல்லாம் தெய்வம் விளங்கக்கூடியவன் செல்லியாகப்பட்டவன் எவ்வளவு ஒரு பெண் தானே இப்போது மாதவிடா இருக்கின்றார் ஏனென்றால்
என் ஈரத்தை தாயாக இருந்தாலும் உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் தொட்டி தாலி கட்டி மனைவியாக இருந்தாலும் பெண்ணை குறிது மாதவிடாய் மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் என்பது பெண்ணுக்குரிய நாள். அப்படிப்பட்ட உலகாலம் நாயகம் விளக்கக்கூடிய சிலையாக மட்டுமால் இப்பொழுது மாதவிடால் இருக்கின்றார். இந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் 3 சேர இயலாது. அப்படி என்றால் எப்படி ஆசை தீர்த்து வைக்கிறார்? 7 நாள் கழித்து 8ஆம் நாள் அவருடைய ஆசை நான் தீர்த்து விடுகிறேன். 7 நாள் கிடைத்து 8ஆம் நாள் கட்டளை காமத்தை தீர்த்து வைக்கிறாயா? பேசலே உன் வார்த்தையை திறமேற்கொண்டு செல்கிறேன். 7 நாள் கிடைத்து 8ஆம் நாள் வருவேன். என்னை கேட்டு எடுத்து முத்தோடத்தை காமத்தை தீர்த்து வைக்கணும். கோவிந்தா நாராயணா அண்ணா கண்ணா வைகுண்ட வாசா கோபால கண்ணா ஆபத்தாண்டவா நரசிகா கோவிந்தாயின்னு கூப்பிட்டாலே கூப்பிட்டு குருளுக்கு ஓடி வந்து குறைய தீர்ப்பாய் அண்ணா. உன்னோட தங்கச்சி கத்தி கதறி கொண்டு இருக்கின்றன அண்ணா. என்னை காப்பாற்ற வரமாட்டாய் அண்ணா. ஒரு மாதிரி இருந்து எது கேட்க கூடாது அது கேட்டு விட்டு ஒரு மாநில எது எனக்கு கொடுக்க கூடாது அது கொடுத்து விட்டு நான் தனிமையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அண்ணா. என்னை காப்பாற்ற வர வேண்டாம் அண்ணா. லில்லி பூஞ்சோலை மாஞ்சோலை என்று என்றும் நம்முடைய குரலாம் வாழ்ந்து வரும். இருந்தாலும் ஆமாம் நம் நால்வரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம் அல்லவா? சகோதரி நம்ம 4 பேர் இல்ல, அனுதினமும் நம்ம 7 பேரும் ஒன்னா சேர்ந்து நந்தவனம் போவது வழக்கம். உண்மைதான். 4 பேரும் வந்து விட்டு இன்னும் 3 வரவில்லையே. ஆமாம், மறந்து இருப்பார்களா? அக்கா
நாம் நால்வரும் நந்தவனம் போய் கொண்டு இருக்கும் பொழுது வரும் வந்து விடுவார்கள். சரியான யோசனை. ஆமாண்டி. அடடே, சகோதரி, எப்பொழுதும் அக்கா தங்கி நாம் ஏழவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக ஆடுவது பாடுவது வழக்கம். ஆமா. மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து ஒருவருக்கு ஒருவர் சூடி விடுவது வழக்கம் அல்லவா? ஆமா. இன்றைய தினத்தில் நால்வர் இருக்கிறோம். நாம் நால்வரும் முன்பதாக சென்று நந்தவனத்தில் மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து நாம் வைத்திருக்கலாம். மற்ற நம் மூவர் சகோதரிகள் வந்த பிறகு அழகாக சூட்டி அழகு பார்க்கலாம். அப்படியாகட்டுமே. சரி, புறப்படுங்க போகலாம். ஆடி படிக்கொண்டு போட்டு நல்லா இருக்குமே. எப்படிக்கா? அத்தோடு நாம் படிக்க அத்தோடு நாம் படிக்க இருக்கலாமா? இருக்க விட மாட்டேன். ஆலயத்தில் இருக்க விளக்கானது அழிந்து போக வேண்டும். கூந்தலை சூடிக்கொண்டு மலராக்கப்பட்டது வாடி போக வேண்டும். வாகாமம் கருவடைந்து போக வேண்டும். கொடுத்தன் சாமி, கொடுத்தன் சாமி, கொடுத்தன் சாமி. என்ன நடந்தது? ஒண்ணுமே புரியவில்லையே. உண்மைதான். அது பார்த்தீர்களா? என்ன அதிசயம் இது? அணியாத விளக்கு ஆலய விளக்கு அணைந்து விட்டது. நம்முடைய ஆழத்தில் இருந்த விளக்கு பார்த்தாயா அக்கா? தானாக அணைந்து கிடக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம் கூந்தலுக்கு மலரை பார்த்தாயா? அனைத்தும் ஆடிவிட்டு அது மட்டும் இல்லை, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு கருகருத்து போய்விட்டது. காரணம் புரியவில்லையே. என்ன நடந்தது நமக்கு? நம்ம நால்வரும் நல்லா தானே இருந்தோம். நல்லா தாக்கா இருந்தோம். என்னாச்சு நமக்கு? தெரியலையேக்கா. சகோதரி, நமக்கு என்னாச்சு? சரி, நடந்தது. பயப்பட வேண்டாம். இதற்கு வழிமறிக்க வேண்டும் என்றால், இதற்கு காரணம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் நம்முடைய அண்ணனை சந்திக்கலாம். ஆமா, மறந்து விட்டோமே. ஆபத்தாண்டவன் அழகா கோவிந்தா